ஏன் ஆக்சுவலி படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. லைக் எப்படின்னா இந்த சொசைட்டியில் வந்து நிறைய ரவுடிசம்ஸு அதெல்லாம் கம்மி பண்ணுற மாதிரி ஒரு குட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஓகே அண்டு ஃபன்னாகவும் போயிட்டு இருந்துச்சு. வில்லன் பேர் என்ன மறந்துட்டு, வில்லன் நேம் என்ன, சாரி, அவரோட ஆக்டிங் வந்து ஆக்சுவலி நல்லா இருந்தது. வில்லனிசமாகவும் காமிச்சிருக்காங்க, அங்கங்கே ஃபன்னாகவும் கவுண்டர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக படம் வந்து நல்லா இருக்குது, பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன் ஆக்சுவலி அவங்களுக்குமே நல்லா இருந்துச்சு. ஒரு போலீஸ் லுக்கில் ஒரு ஃபிட்டாக அந்த ஒரு லுக் நல்லா இருந்தது. ப்ளஸ் அவங்க ஆக்டிங்குமே நல்ல டைலாக்லாம் பக்காவாக பேசியிருந்தாங்க. ஸோ குட் ஒன். ஆக்சுவலி அந்த ஒரு சாங் செகண்ட் ஆஃப்ல ஒரு சாங் வந்துச்சு. ஆக்சுவலி அது நல்லா இருந்தது. ஒரு கிளப் சாங் மாதிரி ஒன்று, அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் எல்லாமே, மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஏன் அதுதான் இந்த ரவுடிசம்ஸ் எல்லாம் வந்து மொத்தமாக அழிக்கிற மாதிரி ஒரு குட் நியூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. மெசேஜ் வந்து நல்லா இருந்துச்சு. கன்வே ஆகும், கண்டிப்பாக மக்களுக்கு போய் கன்வே ஆகும். போர் அடிக்கல. ஆக்சுவலி அது காமெடி, அந்த கவுண்டர்ஸ்லாம் டக் 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 அந்த வில்லன்ற கேரக்டருக்கு பக்காவாக இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது சார். அவர் இதில் வில்லனாக தான் இருக்கார். வில்லனாகவும் இருக்காரு, அதே மாதிரி குணச்சித்திர நடிக்கிற மாதிரியும் இருக்கார். நல்லா நடிச்சிருக்காரு. என்ன சொல்கிறது, ரவுடிஷம் பண்ணால் அது பணம் சம்பாதிக்கலாம், பட் ஆனால் ஹாப்பியாக வாழ முடியாது. கடைசியில் யாரும் உண்மையாக கூட இருக்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இருக்க மாட்டாங்கன்னு இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. சூப்பராக இருந்தது சார், சூப்பராக, கம்பீரமாக இருந்தது. அவங்கள மாதிரி இருக்கு, அவங்கள மாதிரி இல்லைனாலும் பட் ஆனால் அந்த கெட்டப் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக. ஓகே சார். மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி அருமையாக இருக்குது சார். படம் காமெடி இருக்குது, ஃபைட் இருக்குது, ஜனங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்குறோம். இதுதான் இப்படி தான், ஒரு நல்லவன் எப்படி இருக்கிறான், கெட்டவன் எப்படி இருக்கிறான், கெட்டவன் மனசு தெரிந்த நேரத்தில் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு அருமையாக இருக்குது. கதை, திரைக்கதை வச்சமாக அருமையாக இருக்குது. எடுத்தவதான் கேமரா எல்லாமே பிரமாதமாக இருக்குது. பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குது சார். சூப்பராக இருக்குது. படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக விரும்பி கேட்குறோம். தயவுசெய்து ஜனங்க வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன் சார். சார் அவர் வந்து காமெடியாக நல்லா பண்ணுவார், சீரியஸ் நல்லா, ஃபைட்டும் நல்லா பண்ணுவார் சார். அவர் கேரக்டர் பொறுக்க எந்த பிசுறு இல்லாமல் அருமையாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே லெவலில் சம்யுக்தா மேடமும் ரொம்ப நல்லா அருமையாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் சார் டியூவும் நல்லா பண்ணியிருக்காங்க சார். அருமையாக இருக்குது படம் சார். அது வேறு லெவல் சார். இந்த சாங்கெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. சாங் ரொம்ப பிரமாதம். அவர்கிட்ட வந்து இதுதான் இப்படி தான் அளவுக்கு அதிகமான எதிர்பார்க்கலாம், அதுக்கு மீறியும் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குது. பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது சார். அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் சார். கண்டிப்பாக அவருக்கு வந்து சின்னதாக ஒரு நன்றி சொல்கிறேன் சார். மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட டெபியூட் மூவி. முகுந்தன் சார் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆனந்த் சார் கூட. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு டான் ப்ளஸ் ஒரு போலீஸ், அந்த டானோட லைஃப்பில் என்னென்ன நடக்குது, ஒரு எப்படி நம்ம வன்முறையை எடுத்தால் நம்ம லைஃப்பில் லாஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா மூவிஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிதடி, வெட்டு குத்து அப்படின்னும் போது நம்ம எல்லா சின்ன பசங்களுக்கு பார்க்கும்போது நம்ம சண்டை போடலாம், ஒரு ரவுடியாக இருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு வாழ்க்கையோட மெயின் கோலாகவே இருக்கும். ஸோ அந்த லைஃப்பில் ரியாலிட்டியில் என்ன நடக்க போகுது, ஒரு வில்லனாக இருந்தால் உங்கள் லைஃப்பில் லாஸ்ட்டில் என்ன நடக்க போகுதுன்றது தான் இந்த மூவியே. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சம்யுக்தா வந்து இப்போ இதில் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. ஒரு எப்பொழுதும் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கட்டும், மீதி சினிமாவில் இருக்கட்டும், ஒரு உமன் கேரக்டர்னும் போது அதுக்கு ஸ்ட்ராங்கான பிளேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து சம்யுக்தா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போலீஸாக பண்ணியிருக்காங்க. ஒரு உமன் கேரக்டர் அதில் நீங்கள் பார்க்கும்போது அவங்க ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆக்டிங் சீனாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக வர மாதிரியும் இல்லை சும்மா வந்துட்டு போகிற மாதிரியும் இல்லாமல் ஒரு த்ரூ அவுட் த மூவி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எப்படி இருக்கணும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்களால எவ்வளோ முடியும் அப்படின்னு அவங்க ஃபுல் பொட்டன்ஷியல் காட்டியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு சார். சூப்பராக வந்திருக்கு. அவுட்புட் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆனந்த்ராஜ் சார் எப்பவும் போல வில்லத்தனத்தை நல்லா கலக்கிட்டாரு. சம்யுக்தா மேம் ஃபர்ஸ்ட் டைமாக போலீஸ் கெட்டப் பண்ணியிருக்காங்க. அதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. காமெடி முனிஷ்காந்த் சார் வழக்கம் போல சொல்ல தேவையில்ல, எப்பவும் போல சூப்பராக பின்னி பெடல் எடுத்துட்டாரு. எல்லாம் ஃபேமிலியாக வந்தால் என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னா, அந்த ரவுடிசம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சார் ஒரு சின்ன கண்டென்ட். மற்ற எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. மியூசிக் அவர் எப்பவும் போல வேற லெவல் தான் சார். மாஸ் பண்ணிட்டாரு. எஸ் சார். யாருக்குமே எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்குது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.